Hello guys, welcome to the post-match preview of Tamil Thalaivaas versus Dabang Delicacy. இந்த மேட்ச் என்ன நடந்துச்சுன்றதை நம்மளே கண்கூட பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மேட்ச்சு ஜெயிக்கிறதுக்கான அறிகுறிகள் எங்கேயாவது தென்படுமா நானும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு தேடிக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் வந்த சான்சஸ் எல்லாம் நம்ம நீங்களாம் டாப் போகணும் ப்ளீஸ் எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுத்துட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் என்ன ஆச்சுன்னு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கபடி இன்சைடர், நான் உங்கள் ராஜ்குமார். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இந்த மேட்ச் நம்ம எப்பயும் போல நல்லாவே ஸ்டார்ட் பண்ற மாதிரியே தான் போச்சு. நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது 12-12 முடிஞ்சுது. ஒரு ஸ்கோர்ஸ் ஈக்குவலா இருந்தது. இந்த மேட்ச் டை ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சேன் ஸ்டார்டிங்லனா. ஏன்னா நம்ம ட்ரை பண்ற எஃபர்ட்ஸ்லாம் அவங்கள 3 பேர் வரைக்கும் புஷ் பண்ணோம். ஒரு சில டீம்ஸ்ல 5 பேர் வரைக்கும் புஷ் பண்றோம், ஒரு சில டீம்ஸ்ல 3 பேர் வரைக்கும் புஷ் பண்றோம். அதுக்கு மேலே புஷ் பண்ணோன்னா ஆளே இல்லை. இருக்கிற ரைடர்ஸ்லாம் இன்ஜுரி ஆகிடுது. நரேந்தருக்கு இன்ஜுரி, இன்னைக்கு மேட்ச் விஷால் சகருக்கு இன்ஜுரி, வசனமுத்துக்கு உடம்பு சரியில்லை, தீரஜ் பெல்மானுக்கும் இன்ஜுரின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இன்ஜுரி ஆகிட்டே இருந்தது. ஆடுறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி இருக்கு டீமில். இவ்வளோ ரைடர்ஸ் எடுத்துமே நமக்கு இந்த ரைடர்ஸ்க்கான பிரச்சனை வந்திருக்குன்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம டிஃபென்ஸ் சூப்பராக ப்ளே பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்லையும் அதே தான் கண்டினியூ பண்ணாங்க. பட் ஒரே ஒரு டேக்கிள், ஒரு ஃபெயில் டேக்கிள், அதில் மேட்சே மாறிச்சு. நம்ம ஆல் அவுட் சுச்சுவேஷன்ஸ்லாம் கிடைச்சப்பெல்லாம் 3 பேர்ல இருந்து அவங்கள ஈஸியாக பாஸ் ஆன் பண்ண விட்டுட்டோம். ஒவ்வொரு தடவையுமே நம்ம 3 பேர் சூப்பர் டேக்கிள் ட்ரை நம்ம போகும்போது, ஒரு முயற்சி போறாரு, ரஞ்சித் போறாருன்னா போயிட்டு அவுட் ஆகிட்டு தான் வராங்களே தவிர அந்த சுச்சுவேஷனை யூட்டிலைஸ் பண்ணி பாயிண்ட் எடுத்தாங்கன்னு பார்த்தா 0 தான். இது தெளிவாக சொல்லலாம்னா ரஞ்சித்தை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவருக்கு மேலே நிறைய பெரிய மரியாதை இருக்கு ரஞ்சித் அண்ணா அப்படின்ட்டு. இப்போ நான் யோசிக்கிறேன், அவர் எதுக்கு டீம்ல எடுத்தாங்க? எதுக்குங்க டீம்ல எடுத்தாங்க? இப்போ நீ லோக்கல் சர்க்கியூட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, இவரால் இங்கேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு சீனியர் பிளேயரு, இது வரைக்கும் ப்ரோக்ராம் ஒரு இத்தனை சீசன்ஸ்ல ஒரு 9 சீசன் விளையாண்டுருக்காருன்ற ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் பேசும்போது மட்டும்தான் எல்லாம் அப்படியே சூப்பராக பேசுறாங்க. இந்த வருஷம் நான் டீமுக்காக விளையாடி ஜெயிச்சு கொடுக்க போறேன் அப்படின்ட்டு பேசினாரு. டீமுக்காக சூப்பராக நீ விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு ரைடு பாயிண்ட் தான் எடுத்துருந்தாரு. 1 2 மேக்சிமம் அவ்வளோதான். மற்ற எல்லாமே எம்டி ரைடில் மாட்டிக்கிட்டாரு. ஏன் இவ்வளோ ஃபர்ஸ்டா ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் ப்ளே பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட அந்த எஃபிஷியன்சி இல்லையா? ஏன் அந்த ரைடில் ஒரு ஸ்பீடே இல்லைங்களே. ஏதோ சும்மா நானும் ரைடு போகிறேன் புண்ணியத்துக்குன்னு போகிற மாதிரி போயிட்டு வர்றாரு. எம்டி ரைடு போடுறதுக்கு, எம்டி ரைடு போடுறதுக்கு நீங்கள் எதுக்கு ப்ரோ? நான் கூட போகலாம்ல, யார் வேணா அனுப்பலாமே, ஆளை தெரிஞ்சு யார் வேணா அனுப்பிச்சு எம்டி ரைடு போட்டு அப்போனா போய் போட்டு வர போகிறாங்களே. அந்த இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும்ல. உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அப்படியே சும்மா அப்படியே போயிட்டு நடந்துட்டு நின்றுட்டு இப்படி வர்றதுக்கு உங்களை எடுக்கலை. அது யார் வேணா பண்ணலாம். ஒரு ஃபர்ஸ்ட் இதில் மெயின் சவுண்ட் வரும்போது ஒரு ரைடரை பார்த்தாங்கன்னா எல்லாருமே இவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு கூட அதை பக்கு போட விடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை. உங்களால் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணுறதா சும்மா அப்படியே இப்படி போய் ஒரு அலசுறீங்க, சும்மா வரீங்க. எனக்கு சுத்தமாக என்ன ஐடியாவே இல்லை ரஞ்சித் அண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்றது. அவர் நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கணுமான்றதே கோச் அண்ணன் தான் டிசைட் பண்ணணும். இதுக்கு மேலேயும் வச்சிருந்தாங்கன்னா ஒரு பெரிய குழியை தோண்டி நம்மளே உள்ள போய் உட்காந்துட்டு மண்ணை போட்டு மூடிக்கிற மாதிரி தான். சச்சினுக்கும் சுத்தமா எந்த ஒரு இதுவுமே செட் ஆகல. போயிட்டு சும்மா ட்ரை பண்றேன் அவுட் ஆகிட்டே இருக்காரு. 2.15 crores கொடுத்து எடுத்தப்ப நான் சந்தோஷப்பட்ட பர்சன் நானும் ஒருத்தன். ஒரு எஃபிஷியன்டான ஒரு ரைட் எடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சேன். கோச்சை தான் நினைச்சிருப்பாரு, எல்லாரும் நினைச்சான். ஆனா இவ்வளவு அப்ரோப்ரியேட்டா ஒரு பிளேயர் ஃபெயில் ஆகிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு நம்ம பவன் ஷராவதியே திரும்ப போயிருக்கலாமே. ஒரு 1.1 crore 80 lakhs சம்திங் தான் போனாரு. புஷ் பண்ணிருக்கலாமே. அட்லீஸ்ட் நம்ம புஷ் பண்ணி அவரை ட்ரை பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையே. கிடைக்கலாம் பரவாயில்ல. 2.15 இதே திரும்ப பவன் ஷராவதி கேட்டுருக்காமலையே. எல்லா மேட்ச்லயும் நல்லா பிளே பண்ணிட்டு ரெண்டும் கூட. ஆக்ஷன்ல விஜய் மலிக்லாம் பேஸ் பிரைஸ்ல இருந்து கொஞ்சம் காசுக்கு விட்டாங்க. என்னெல்லாம் மனசே கேட்கல. ஏன்னா விஜய் மலிக்ன்ற மாதிரி பிளேயரு ஒரு பவன் ஷராவத்தை ஈக்குவலான ஒரு பிளேயர். அந்த மாதிரி ஈக்குவலான பிளேயர்ஸை நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஈஸியா எடுக்க விடுறீங்க ஒரு டீமை. எனக்கு புரியல எப்படிதான் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க விட்டாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இதெல்லாம் நம்ம ஆக்ஷன்ல பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக்ஸா இருக்கு. இந்த மாதிரி
இப்போ ஒருத்தரை நம்பி போனது தப்பு சொல்லல, ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியல. நம்ம பேக்கப்பும் ரெடியாக இருந்திருக்கணும்ல. இப்போ பேக்கப்ல இருக்கிற ரைடர்ஸ்க்குமே இன்ஜுரி ஆகிட்டே இருக்கு, நல்லா விளாட்றவங்களுக்குலாம். மொயின் ஷஃபாகி லீடர்ஷிப் எடுத்து ரைடுக்கு போறாரு. அவருமே நிறைய கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாரு. இந்த மேட்ச் வந்து கோச் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டூஆர்டேக்கு ப்ளே பண்ணுங்க, பொறுமையா போலான்னு. என்ன பொறுமையா போய் என்ன பண்ணீங்க? கடைசி இந்த மேட்ச் தோத்து தான் மிச்சம். நம்ம எல்லா மேட்சும் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஃபென்ஸை வந்து முடிஞ்ச அளவு கட்டி ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆப்போசிட்ல ஒரு டீம்ல ஒரு மெயின் ரைடர் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க மேட்ச் திருப்பி போட தான் ரைடுக்குள்ளே வராங்க. அது போட தானே வந்திருக்காங்க. அவங்களும் அதை கண்டிப்பாக பண்ணுவாங்கல்ல. அதாவது அவங்களும் பண்ணாங்க. நம்ம அப்சல்யூட்டா அதான் தோத்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்ன ஐடியான்றதே உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. எனக்குமே சரி, ஃபேன்ஸுக்குமே சரி, வெளியே இருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே கபடியாக பார்க்குறவங்களுக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இந்த கேம் வந்து நம்ம டை பண்ணுற மாதிரி தான் போச்சுன்றது. தோக்குறது அந்த ஒரே ஒரு ஆல் அவுட்லேயே தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட எந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட்டுமே இல்லைங்க. கோச்சிங் சைட்லேருந்து ஹெட் கோச் உட்காந்துருக்காரு, ஸ்ட்ராட்டஜி கோச் உட்காந்துருக்காங்க, 2 பேர் இருக்கிறாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணாங்கன்னு தான் எனக்கு புரியல இந்த டைமில். ஹோப்ஸோ இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சீசனோட கனவுகள் இந்த வருஷத்துக்கு இதோட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இதுக்கப்புறம் உள்ள போகிறதெல்லாம் கடவுள் விட்ட வழின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவ்வளோ சான்சஸ் இல்லை. இனிமேல் நீங்கள் எல்லா மேட்சும் ஜெயிச்சு உள்ளே போனால் போங்க, யூஆர் வெரி ஹாப்பியாக வந்துட்டு. பட் ஆனால் ஜெயிப்பீங்களான்றதே சந்தேகமாச்சு. இது வரைக்குமே ஜெயிக்க முடியல, இதுக்கப்புறம் எப்படி ஜெயிச்சு உள்ள போகிறாங்க? பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு டீமில் வந்து எதுவுமே இல்லாத மாதிரியே இருக்குது. திரும்ப முத்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டேன்னு முத்து உள்ளே கொண்டு வந்து தீரஜ் பைல் மாதிரி அந்த மாதிரி பிளேஸ் உள்ளே கொண்டு வந்து அவங்கள ட்ரை பண்ணுங்க. தோத்துட்டு போங்க, பிரச்சனையே இல்லை. 4 டிஃபெண்டர்ஸ் கரெக்டாக வச்சிருக்கீங்க, அவங்கள வச்சுக்கோங்க. கார்னர்ஸ் 2 செட்டாக இருக்குது, பஸ்தாமியும் நிதேஷும். கவர்ஸில் சரி ஏதோ பண்ணுறாங்க, ட்ரை பண்ணட்டும். பட் அபிஷேக் வேணாம் ப்ளீஸ். ரோனாக் அண்ட் ஆஷிஷ் ட்ரை பண்ணிட்டு, ரோனாக் அண்ட் அனுஜ் கவுடை ட்ரை பண்ணிட்டோம். வெரி ஹாப்பியாக ஆன் தட். நல்லா சப்போர்ட் கொடுத்து பிளாட் பண்ணுவாங்க 2 பேருமே. ஆனால் 3 ரைடர்ஸா, ரஞ்சித்தை தோட்டில் வெளியே வச்சிருங்க. அவர் தேவையே இல்லை, ரெஸ்ட் எடுக்கட்டும். வந்ததுக்கு அவர் ஆக்ஷன்லையும் எடுக்கல, பாவம். இப்போ எடுத்தோம், திரும்பவும் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் பத்திரமா. ரஞ்சித்தை விட்டுடலாம், சச்சினையும் விட்டுடலாம். ஒரு யூஸும் இல்லை, பயன்பாடு இல்லை. மொயின் ஷஃபாயை மெயினில் ஆடுங்க. இன்னும் 2 ரைடு இருக்கு, மசாலா முத்தையும் விஷால் சார் ரெடி ஆகிட்டா ரெடியா இல்லையா அவரையும் வீட்டு கிடாசுங்க. மசாலா முத்து, மொயின் ஷஃபாகி, தீரஜ் பைமன் ரெடியாக இருந்தா இவங்கள வச்சு ப்ளே பண்ணுங்க. அப்படி யாருக்கெல்லாம் இன்ஜுரி அப்படின்னு தோணுதோ இப்போயாச்சும் பரவாயில்ல, நீங்கள் சப்ஸ்டியூட்ஸ் யாராவது வச்சிருக்கீங்க, அடுத்த பேங்க் ஆஃப் சீசன்ஸ்க்கு யாராவது வச்சிருக்கீங்கன்னா இப்பயே அவங்களை கொண்டு வாங்க, பரவாயில்ல. எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு வெளியேற பசங்க யாராவது புதுசாக கொண்டு வாங்க, ட்ரை பண்ணுங்க. நம்மளோட ஸ்கவுட்டிங் இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸ்கவுட்டிங் ரொம்பவே இன்னும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸ்கவுட்டிங் நல்லா இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி லேக் ஆக மாட்டோம். முதல்ல ஸ்கவுட்டிங் பண்ணுறதை இன்னும் பெட்டராக ஆக்குங்க. இதுதான் நான் சொல்ல நினச்சேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ரைட்டில் மேட்ச் மாதிரி தான் நடக்கிறது தாங்க. அந்த ஒரு ரைடுக்கு அப்புறம் அவங்களோட கான்ஃபிடென்ட்டே மாறிடுச்சு. அது வரைக்கும் டிஃபென்ஸில் அடிக்காதவங்களாம் அடிக்கிறான். உங்களோட எல்லாம் சின்ன சின்ன பசங்க ஆடுறாங்க ரஞ்சித் அண்ணா. ப்ரோ கபடி லீக் ஸ்டேஜில் இருந்து நம்ம வந்து செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் கப் அடிக்கணுன்றது மட்டும்தான் எய்மாக இருக்கே தவிர அதுக்காக ஒரு எஃபர்ட் நம்ம போடலன்றது ரொம்ப அர்த்தம் அளிக்குது. இதுக்கப்புறம் டீம் உள்ள போகலாம் வாய்ப்பு இல்லை. அடுத்த வருஷத்துக்கான பிளேயர்ஸ் இப்பயே நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்து வைக்கலாம், அந்த ஒர்க்கில் இறங்கலாம். இதுதான் ஒரு நல்ல வேலையாக இருக்கும். இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணுதுன்றது நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண நம்ம பேசலாம். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் ராஜ்குமார்.